கட்டுக்கடங்காத கூட்டம்னு இல்லைங்களா, அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு கூட்டம் அது எதிர்பார்த்தது தான். நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டை தாண்டி ஒரு பெரும் கூட்டம் இதில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே டோல் மதுரையை சுற்றி உள்ள டோல் மொத்தத்தையும் திறந்து விட்டாங்க. ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1,00,000 வாகனம் கிராஸ் பண்ணியிருக்கோம். 1,00,000 வாகனங்கள் கிராஸ் பண்ணி இன்னும் வந்துகிட்டே இருக்குது. இங்கே விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்த ஒரு விஷயம் தான். அங்கே நடந்த விஷயம் எதுனா, இப்போ விக்கிரவாண்டி மாநாடு நடந்த போது வட மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செஞ்சி, காஞ்சிபுரம், வேலூர், செய்யாறு இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாங்க. தோதானே இருக்குது, ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம். நம்ம விழுப்புரம் போயிடலாம், விக்கிரவாண்டி போயிடலான்னு. இங்கே என்ன ஆகிப்போச்சு, மதுரையில் இங்கே வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க நேற்று கிளம்பியாச்சு. இன்னும் சென்னையில் இருக்கிற ஒரு நபர் முந்தானாலே கிளம்பிட்டாப்லையா. அவர் தான் சொல்றாப்புல, முந்தானாலே கிளம்பி இந்த கமுதி, ராமநாடு இந்த பகுதியில் அந்த தூத்துக்குடி வழியா போகிற பேருந்துலாம் யாருன்னா அங்கே நிறுத்த முடியாதுங்க. அதெல்லாம் நிறுத்த முடியாது. வண்டி நேரா கமுதிக்கு போனோமா, ராமநாடுக்கு போனோமா, தூத்துக்குடி போனோம், அது மட்டும் ஏறு அப்படின்ற மாதிரி நடந்தே சில பேர்லாம் போயிருக்காங்க. நடைபயணமா இது பண்ணணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பார்க்கிங் விடுற இடத்துக்கும் மாநாட்டு பந்தலுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடக்க ஆரம்பிச்சிடாங்க. என்னன்னா, வட மாவட்டத்தில் இருப்பவர்கள் கிளம்பி அங்கே போய் நேற்றே சேர்ந்துட்டாங்க. தென் மாவட்டத்தில் இருப்போம் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பேசுற நேரம் அவங்க கடந்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்றது, ஜே ஒரு கூட்டம். ஒரு நண்பர் மதுரையிலிருந்து சொல்றாரு, எங்க 10 திருவிழாவை பார்த்த மாதிரி இருக்குன்றாரு.